சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரவாயில். சீமான் ஃபேக்டர் வெற்றி தோல்வியை என்றைக்குமே தீர்மானிச்சது கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. கல்லை இறக்கிறத அதை ஒரு சீமானோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதை ஒரு நடைமுறைப்படுத்துறதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது. முக்கியமான தலைவர்கள் சிறு சிறு பிரச்சனைகளை கை வைக்கிறாங்க அப்படின்னு அது வெளியே தெரிய வருது. அதால ஒன்றும் ஓட்டு ஒன்றும் பெருசாக மாறாதுங்க. இப்போ திமுக ஓட்டை பார்க்க வேணாம் சார், அதுக்கான ஒரு விடிவு காலமாக இல்லை, அப்படி வராது. இந்த இஷ்யூ ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது. இந்த கோரிக்கையை சீமான் வைப்பது அது அவருடைய உரிமை. அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா கல் இறக்க அனுமதி கொடுக்கலாம். எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் இது யாருக்கும் இந்த இஷ்யூ ஏற்படுத்த நல்லசாமியெல்லாம் எவ்வளோ ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் அப்படின்றது ரொம்ப பிடிப்பாக இருக்காரு. இந்த குறிப்பாக அந்த நடக்கக்கூடிய 8% ஓட்டு இருக்குங்க. வர தேர்தலில் 10% ஆகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் ஆகும். அந்த அரசியல் அதோட நின்றுடும். அதுக்கு மேலே அது போவாது. இந்த 8% எனக்கு டவுட்டு. விஜய் ஃபேக்டரால் அவருக்கு பெரிய சேதாரம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தம்பிமார்கள் கோவப்படுறாங்க நான் சொல்கிறத கேட்டு. உண்மை அதுதான், உண்மை சுடும். அதை தாண்டி இந்த தேர்தல் 26 தேர்தலுக்கு பிறகு அவருடைய அரசியலில் ஒரு தேக்க நிலை வரும்னு எனக்கு தோணுது. நீங்கள் வாக்கு வங்கி அரசியலையும் இருந்துக்கிட்டு எம்எல்ஏ எம்பி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் 2 கட்டம்லாம் போய் மாட்டிப்பீங்க. எம்எல்ஏ எம்பிஸ் கையில் இருக்கும். ரெண்டுமே இல்லாமல் தேர்தலில் நின்று தோத்துக்கிட்டே இருப்போன்னா எத்தனை தேர்தலாலும் தோக்க தான் செய்வீங்க. ஏன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டணிகளால் தான், மோடியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. நீ இங்கே இருந்துக்கிட்டு நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னா உனக்கு மரியாதை. அந்த எம்எல்ஏ எம்பி நான் ஊழல் முறை செஞ்சாதான் வர முடியுன்ற மாதிரி அவர் பார்வையில் அதெல்லாம் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாருங்க. நான் சொல்றேன் 6 தேர்தல் எனக்கு தெரிஞ்சு எவனுமே இப்படிலாம் நின்னது கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜி. இது ரொம்ப தற்கொலை அரசியல். இது என்னுடைய கருத்து. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களுக்கு மெல்ல மெல்ல பாடமாக புகட்டுறாங்க. எப்போ 50 வருஷம் பொறுத்தா 100 வருஷம் பொறுத்தா கண்டிப்பாக சேதாரம் இருக்குங்கிறது என் கருத்து. சேதாரம் இல்லைன்னு அவங்க சீமான் தம்பிகள் சொல்கிறத ஏற்றுக்கணும். இந்த 8 இப்போ 10 ஆகும். இந்த 10க்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லேருந்து 10க்கு வந்ததுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10லேருந்து 30க்கு போகிறதுக்கு 20 வருஷம் அதை முடிஞ்சிடும். கதை ஓட்டு போட வரவன் தோக்குறவனுக்கு போட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஜெயிக்கிற கட்சிக்கு தான் பெரும்பாலான ஓட்டு போடுவாங்க. அதை தான் நான் சொன்னேன். அது ஒரு விளையாட்டுன்னு நான். தேர்தல் அரசியல் என்பது அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை நீங்கள் அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். இப்போ கிரிக்கெட் ஆட போயிட்டு நான் பேடு கட்டிக்க மாட்டேன். அப்போ இந்த அடிப்படை விஷயத்துக்கு எதிராக ஒருத்தர் எப்படி இயங்க முடியும்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், இப்போது சில தினங்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்குனதை பார்த்துருப்பீங்க. அது ஒரு அரசியலாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு சமுதாயத்திற்கான ஒரு வெளிப்பாடாக பார்க்குறீங்களா? அதை இல்லை, ஏன்னா இந்த விஷயம் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. இந்த கோரிக்கையை ரொம்ப நாளாக வச்சுருக்காரு. கல் இறக்கும் சங்கத்தினர் சார்ந்தவங்க பல ஆண்டுகளாக அதை சொல்லிட்டு. ஆமாம், ஐ திங்க் கேரளாலெல்லாம் கல் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான். மேக்ஸிமம் தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாமே கல் இருக்குது. தமிழ்நாட்டில் அனுமதிக்கலான்றதான் என்னுடைய எண்ணமும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மதுவிலக்கு கோரிக்கை இருக்கும்போது பெரியார் இதனுடைய மரத்தெல்லாம் வெட்டினாருன்னு சொல்லுவாங்க. கல், தென்னை மரங்கள், பனை மரங்கள் எல்லாம். ஸோ கல் இறக்குவது என்பது அதில் கவர்மெண்ட்டு தான் ஒரு பாலிசி எடுக்கணும். சொன்ன மாதிரி இந்தியா பூரா பல மாநிலங்களில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் இருக்கிறதுல குறை இல்லை. ஒரு ரெகுலேட் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு முறைப்படுத்தலாம். எப்படியும் இந்த டாஸ்மாக் இந்த சாராயத்தை குடிச்சு சாவறதை விட அது அவ்வளோ மோசமாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அந்த அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். அந்த நீங்கள் சொன்ன டாஸ்மாக் அரசியல் இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த கல் கொண்டு வரதில்லை இருக்கலாம், நான் அதை மறுக்கல. அது பட் எந்த கவர்மெண்ட்டுமே அதை எடுக்க ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் பயப்படுறாங்க. ஏன்னா அது ஏன் சார் அப்படி பயப்படுறாங்க? அது காலகாலமாக அப்படி வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சாராய கடையே திறந்தார். 77-80 எம்ஜிஆர் சாராய கடை திறந்தார். நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. சாராய கடை திறந்தார், கள்ளுக்கடையும் திறந்தாருன்னு நினைக்கிறேன். கள்ளுக்கடையை திறந்தாரான்னு ஞாபகம் இல்லை. சாராய கடையை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஸ்கூல் பக்கத்துலேயே சாராய கடைலாம் இருந்தது. அது பிறகு அவரே மூடினார். அது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி யாருமே அதில் கை வைக்க மறுக்கிறாங்க. அது அரசு மதுவை ஊக்குவிக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்துடும்னு பயப்படுறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்தியா, தமிழகம் தவிர மற்ற மாநிலம், இப்போ கேரளாலெல்லாம் கல் இருக்குது. மற்ற மாநிலங்களையும் ஆந்திராலையும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை, மற்ற மாநிலங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு இருக்குது. தென் மாநிலங்களில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு கண்டிப்பாக. தமிழகம் தவிர்த்து இப்போ கேரளம், ஆந்திரம், கர்நாடகா, புதுச்சேரியில் இருக்குது. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தான். பட் இப்படி ஒரு இஷ்யூவை
பல ஆண்டுகளாக ஒரு இஷ்யூ இருக்குன்னா திடீர்னு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாங்க. அதோட லாப நஷ்டம் என்னன்னு தான் கவர்மெண்ட் பார்க்கும். அதுவும் இப்போ இன்னும் 8 மாதத்தில் 10 மாதத்தில் எலெக்ஷன் வரும்போது எல்லாமே தேர்தல் வெற்றி சம்மந்தமாக தான் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், எடப்பாடியோ ஸ்டாலினோ யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. 2 பேரும் இதில் அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. 2 பேருமே வந்து இறக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. இப்போதைக்கு சீமானுக்கு எனக்கு தெரிஞ்சு வெற்றி கிடைக்க வாய்ப்பு குறைவு. இந்த இஷ்யூ திமுக அண்ணா திமுக 2 பேருமே வந்து இதில் முடிவெடுக்காமல் இதை இப்படியே இப்போ இருக்க நிலைமை ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுதுன்னுவாங்க. அதுதான் விரும்புகிறாங்க. கல்லை வந்து இறக்கிறத அதை ஒரு சீமானோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதை ஒரு நடைமுறைப்படுத்துறதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணசாமி அதை எதிர்த்திருக்காரு. ஆமாம். அவர் ஏன் எதிர்க்கிறாரு? அதாவது இது வந்து மது, இது வந்து உடலுக்கு கெடு, இது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கவும் வகை பெறலாம் அப்படின்ற வகையில் அவர் பேசுகிறாரு. அதுதான் இப்போ கிருஷ்ணசாமி எதிர்க்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் அந்த மண்டலத்தை சேர்ந்தவர். ஆமாம். அவர் கிருஷ்ணசாமி எதிர்க்கிறாருன்னு போது ஒரு தரப்பு ஆதரிக்குது, ஒரு தரப்பு எதிர்க்குதுன்னு போது கவர்மெண்ட் அந்த ரிஸ்க் எடுக்காது. ஆனால் உணவு பட்டியலில் இருக்குன்னு அந்த கல் இயக்கத்தை நடத்தக்கூடிய நல்லசாமி போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்களே. நல்லசாமி தான் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. வருஷம் ப்ரெஸ் மீட் வைப்பார், நம்மலாம் போவோம். அவர் அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பிரதான கட்சி, அவங்களுக்கு 8% ஓட்டு இருக்குது இல்லாட்டியும், ஒரு பிரதான கட்சி அந்த கோரிக்கையை கையில் எடுத்திருக்கு. ஆனால் அது மது வகை சார்ந்தது, இன்னமும் போதைக்கு தான் அடிமையாகும். ஆல்ரெடி மது வந்து தமிழ்நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூடுதலாக ஒரு வெரைட்டியை நீங்கள் ஆட் பண்ணுறது தான் கிருஷ்ணசாமி போன்றவர்களோட கோரிக்கை. எனக்கு தெரிஞ்ச அது திமுக அண்ணா திமுக 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. இப்போதைக்கு சீமானுடைய கோரிக்கை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது வெற்றி பெறுதோ இல்லையா சார்? ஒரு முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி 8% வாக்கு பெற்ற ஒருவர் இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை பார்க்குது அப்படின்னா, இது போல முக்கியமான தலைவர்கள் சிறு பிரச்சனைகளை கை வைக்கிறாங்க அப்படின்னா அது வெளியே தெரிய வருது. அதால ஒன்றும் ஓட்டு ஒன்றும் பெருசாக மாறாதுங்க. இப்போ திமுக ஓட்டை பார்க்க வேணாம் சார், அதுக்கான ஒரு விடிவு காலமாக இல்லை, அப்படி வராது. இந்த இஷ்யூ ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது. இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையே கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்கும்போது அங்கே பல லட்சம் மக்கள் இந்த தொழிலை நம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இல்லை. நான் அப்படி பார்க்கல. இது வந்து அவர் பல லட்சம் மக்கள்னு சொல்றாரு. எனக்கு அதுலேயே டவுட் இருக்குது. வேணும்னா சில லட்சம் மக்கள் இருக்கலாம். அவங்க இது ஒரு பிரதான கோரிக்கையாக வைக்கல. இந்த கோரிக்கையை சீமான் வைப்பது அது அவருடைய உரிமை. அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா கல் இறக்க அனுமதி கொடுக்கலாம். அது வந்து ஒரு இயற்கையோட பானமாக தான் நான் அதை பார்க்குறேன். நான் பர்சனலி என்னோட ஒப்பீனியன் வந்து சீமானோட கருத்து தான் என் கருத்தும். தாராளமாக நீங்கள் அதை அலோவ் பண்ணலான்ற, ரெகுலேட் பண்ணுங்க. நீங்கள் அரசுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய விதமாக அதை நீங்கள் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது தான் தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து. எனக்கு மது விலக்குலாம் 100% உடன்பாடு கிடையாது. ஏன்னா உலகம் முழுதுமே தோற்று போன விஷயம். அதை ரெகுலேட் தான் பண்ண முடியுமே தவிர எது ஒன்றுமே தடை பண்ணுறதால நீ இது பண்ண முடியாது. அதில் கவர்மெண்ட் சரியான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க. மது விலக்கு இல்லை, கடைகளை குறைக்கலாமே ஒழிய நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. அதே மாதிரி கல்லுக்கும் வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அது கல் அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு, தென்னை விவசாயிகளுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதால் அதை செய்யலாம். பட் ரெகுலேட் பண்ணணுன்றதான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஆனால் இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதுன்னா இது அறவே வெற்றி பெறாது. இது எந்த பாதிப்பையும் விவசாயிகள் மத்தியிலையும் ஏற்படுத்தாது. இது ஒரு பிரச்சனையே கிடையாது. எந்த விதத்திலையும் எந்த பாதிப்பையும் இது யாருக்கும் இந்த இஷ்யூ ஏற்படுத்தாது. நல்லசாமிலாம் எவ்வளோ ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்காங்க. இது அதை தாண்டி போவாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சீமானின் அடுத்தடுத்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நேற்று கூட பேசும்போது சொல்கிறாரு, திருச்செந்தூர் குடமுழுக்கு நான் வந்து நீ முருகா விட்டுறாத வேலோடு வா, நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போம் திருச்செந்தூர்லேன்னு சொல்கிறாரு. இந்த தமிழ் அப்படின்றது ரொம்ப பிடிப்பாக இருக்காரு. இந்த குறிப்பாக அந்த நடக்கக்கூடிய 8% ஓட்டு இருக்குங்க. வர தேர்தலில் 10% ஆகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது. அந்த அரசியல் அதோட நின்றுடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது போகாது. இந்த 8% எனக்கு டவுட்டு. விஜய் ஃபேக்டரால் அவருக்கு பெரிய சேதாரம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தம்பிமார்களை கோவப்படுறாங்க நான் சொல்கிறத கேட்டு. உண்மை அதுதான், உண்மை சுடும். அதனால் 8% வாக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு சேதாரம் இருக்குது. அதை தாண்டி இந்த தேர்தல் 26 தேர்தலுக்கு பிறகு அவருடைய அரசியலில் ஒரு தேக்க நிலை வரும்னு எனக்கு தோணுது. நீங்கள் வாக்கு வங்கி அரசியலையும் இருந்துக்கிட்டு எம்எல்ஏ எம்பி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் 2 கட்டணம் போய் மாட்டிப்பீங்க. ஒன்று சமுதாய இயக்கமாக திராவிடர் கழகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி மரியாதை என்றைக்குமே இருக்கும். இல்லை வாக்கு வங்கி அரசியலில் இருக்கீங்கன்னா எப்படியாவது என்ன பண்ணாது எது செய்தாவது எம்எல்ஏ எம்பிஸ் கையில் இருக்கணும். 2மே இல்லாமல் தேர்தலில் நின்று தோற்றுக்கிட்டே இருப்பானா எத்தனை தேர்தல்னாலும் தோக்க தான் செய்வீங்க. ஏன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கும் கூட்டணிகளால் தான் மோடியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. அதில் போய் நான் தனியாக நிற்பன்றது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அது அவர் நம்ம பல முறை பேசிட்டோம். அவர் ஆனால் அது வினோதமாக பார்க்கப்படுது சார். அது எப்படி வேணால் பார்க்கட்டுங்க, அது நடைமுறைக்கு ஒவ்வாதது. இல்லை வெற்றி தோல்விகளை தவிர்த்திடலாம். இந்த வெற்றி தோல்வியை தவிர்க்க முடியாது. வெற்றி தோல்வியை தவிர்க்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது வாக்கு வங்கி அரசியல் இருக்கீங்கன்னா ஜெயிக்கிறது ஒன்று தான் மெயின். வாக்கு வங்கி அரசியல் இருக்குன்னா உனக்கு எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கணும்.
இல்லை நீ வாக்கு வங்கி அரசியலுக்கு போகக்கூடாது. அதான் நான் திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கங்களை சொல்கிறேன். அந்த மாதிரி நாடு பூரா சில இயக்கங்கள் இருக்குது. அவங்க எலெக்ஷனுக்கு போக மாட்டாங்க, நீ கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. இப்போ கி வீரமணி நினச்சா ஒரு ராஜ்யசபா எம்பிஐ போக முடியாதா? ரொம்ப ஈஸியாக போகலாமே. ஆமாம். திமுக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ செய்கிற ஸ்டாலின் வீரமணிக்கு செய்ய மாட்டாரா? ஒரு குறியீட்டு அளவிலையாவது கி வீரமணியை, திராவிடர் கழகத்தை, பெரியாரோட தொண்டரை ராஜ்யசபாக்கு அவர் அனுப்புறதுன்னா ரொம்ப ஈஸியாக அனுப்பலாம்ல. கொடுத்தா கூட அவர் வாங்க மாட்டார். கி வீரமணி அவர்கள் வாங்க மாட்டார். ஏன்னா அவங்களோட கொள்கை என்பது வாக்கு வங்கி அரசியலுக்கு நாங்கள் போக மாட்டோம். பெரியார் சொன்னார்ல, கண்ணீர் துளிகள்னாரு, போய் எல்லாருக்கிட்டையும் நான் பிச்சை எடுக்கணும்னாரு. ரொம்ப தெளிவான சிந்தனை அந்த காலத்திலே அவருக்கு இருந்தது. அப்படி இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மரியாதை உண்டு. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும், ஜெயலலிதா கருணாநிதி யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இல்லை நீ இங்கே வந்துட்டீங்கன்னா உனக்கு எம்எல்ஏ இருக்கணும், எம்பி இருக்கணும். நீ இங்கே இருந்துக்கிட்டு நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னா உனக்கு மரியாதை இருக்காது. அந்த எம்எல்ஏ எம்பி நான் ஊழல் முறை செஞ்சாதான் வர முடியுன்ற மாதிரி தான் அவர் பார்வை. இல்லைங்க, அதெல்லாம் அவர் வியாக்கியானம் கொடுக்குறாருங்க. நான் சொல்கிறது எந்த விளையாட்டையும் அந்த விதிப்படி தான் ஆடணுன்றாங்க. வாக்கு வங்கி மறுபடியும் சொல்லுவேன், வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே நீ இருந்துக்கிட்டு தொடர்ந்து தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இப்போ இது 5வது தேர்தல் இருக்குது. 14, 16, 19, 21, 24 6வது தேர்தல். 3 பார்லிமெண்ட்டை பார்த்துட்டாரு, 2 அசம்பிளி பார்த்துட்டாரு, இது 3வது அசம்பிளி. 6 தேர்தல் எனக்கு தெரிஞ்சு எவனுமே இப்படிலாம் நின்னது கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜி, இது வந்து ரொம்ப தற்கொலை அரசியல். இது என்னுடைய கருத்து, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களுக்கு மெல்ல மெல்ல பாடமா புகட்டுறாங்க. எப்போ 50 வருஷம் பொறுத்தா, 100 வருஷம் பொறுத்தா? இல்லை, நம்ம பார்க்க முடிஞ்சது 3-4லேருந்து அப்படியே 8% ஜம்ப் ஆகுறாரு. அந்த ஜம்ப்ன்றதே முதல்ல அதான் சொன்னேன். அந்த ஜம்ப் வந்து இப்போ 8% இருக்குல்ல, அதில் ஒரு சேதாரம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. சரி, சேதாரம் இல்லைன்னா அவங்க வாதத்துப்படியே வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு கண்டிப்பாக சேதாரம் இருக்குன்றது என் கருத்து. சேதாரம் இல்லைன்னா அவங்க சீமான் தம்பிகள் சொல்கிறத ஏற்றுப்போம். இந்த 8 இப்போ 10 ஆகும். நீ 30% ரீச் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். இந்த 10க்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லேருந்து 10க்கு வந்ததுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10லேருந்து 30க்கு போகிறதுக்கு 20 வருஷம் கதை முடிஞ்சிடும். கதை இன்னொரு தேர்தலை சந்திக்க முடியாது. அப்போ 1, 2 தானே இப்போ நல்லா பிரிஞ்சு கிடக்குது. 4, 5ன்னு கிடையாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து 1%, 2%லேருந்து 10% வரதுக்கு 10 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த 10க்கு மேலே தாண்டறது கஷ்டம். இவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போட வரவன் தோக்குறவனுக்கு போட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஜெயிக்கிற கட்சிக்கு தான் பெரும்பாலானவங்க ஓட்டு போடுவாங்க. அதை தான் நான் சொன்னேன், அது ஒரு விளையாட்டுன்ற. நான் தேர்தல் அரசியல் என்பது அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை நீங்கள் அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். இப்போ கிரிக்கெட் ஆட போயிட்டு நான் பேடு கட்டிக்க மாட்டேன்னா எப்படி? இல்லை நான் பேட் வச்சு விளையாட்டும் வேறு, பேட் வச்சுக்க மாட்டேன், கையில் தான் அடிப்பேன்னு சொல்லுங்க. எல்லா விளையாட்டுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அந்த மாதிரி தேர்தல் என்பது ஒரு விளையாட்டு. அதோட ரூல் வந்து கூட்டம். அதை தான் சொன்னாங்க. மோடி எவ்வளோ பெரிய லீடரு, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கலைகள் இருக்குது அவங்களுக்கு. 38%, இப்போ 36% வாங்கியிருக்காங்க. கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறார். தனியாக ஒன்றும் ஜெயிக்கல. 23% காங்கிரஸ், 99 சீட்டு கூட்டணி வச்சு தான். அதே மாதிரி ஸ்டாலின் எத்தனை கட்சியோட கூட்டணி? ஏன் ஜெயலலிதா 2016 தனியாக நின்னதை சொன்ன ஜெயலலிதா கூட தனி அரசு, இன்னும் சில கட்சிகள், குட்டி கட்சிகளை வச்சு தான் ஜெயிச்சாங்க. யாருமே தமிழ்நாடு இந்திய அரசியலில் நேரு காலத்துலேருந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதில்லை. இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அப்போ இந்த அடிப்படை விஷயத்துக்கு எதிராக ஒருத்தர் எப்படி இயங்க முடியும்? 26க்கு பிறகு பெரிய சரிவை சந்திப்பார். ஓகே சார், அதில் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சீமான் அவர்கள் வெற்றியை சந்திக்கிறாரோ இல்லையோ, யாருடைய தோல்விக்கு இவர் காரணமாக இருக்கார்ல? யாரோருடைய தோல்வி இவருடைய 8%, 10% மார்க்குனால அது 26ல் அது அந்த கிரெடிட்டும் அவருக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன் சார் அதிகமாக இருக்குது? அது விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த ரோலை விஜய் எடுத்துருவார். இப்போ ஒருத்தர் சொன்னாலே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. 21, 24, 19 கூட சீமானால ஒன்று வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படலை. அப்படி நான் பார்க்கல அதை வந்து. ஆனால் விஜய் ஃபேக்டர் வேற. அவர் 26ல் அவரால், அவருடைய வாக்குகளால் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது. யாருடைய வெற்றிக்கோ அல்லது யாருடைய தோல்விக்கோ சீமான் காரணமாக இருக்க மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதை துல்லியமான கணிப்பாக சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் சீமான் மேலே எந்த விதமான பகையோ வெறுப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க இருக்கக்கூடிய விவரமறிந்த தம்பிமார்களுக்கு என்னை பற்றி தெரியும். என்னோட நேர்மையில் அவங்களுக்கு சந்தேகம் இருக்காது, சீமானுக்கு சந்தேகம் இருக்காது நான் நம்புகிறேன். ஏன்னா இது என்னுடைய கருத்து. இதை நான் வந்து எந்த உள்நோக்கத்தோடையும் சொல்லலை. 24 தேர்தலில் இப்போ சௌமியா அன்புமணி தோர்த்தது ஒரு 2000 அந்த மாதிரி லீடிங் தான். அதே மாதிரி விஜய் பிரபாகரன் அந்த இடங்களில் இவங்க வாங்கின ஓட்டு தானே அந்த தோல்விக்கு. அது எப்படி இங்கே போகும் நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, பாதிக்கு பாதி உடையில கூட இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இது 2 கூட்டினா 4, 4ஓட சேர்த்தா 35. அது கிடையாது. பாலிடிக்ஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கு 2 + 2 0. நான் அதை தான் சொல்ல வரேன். விஜய் சீமான் ஃபேக்டர் வந்து வெற்றி தோல்வியை என்றைக்குமே தீர்மானித்தது கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, அது ஒரு வாக்கு வங்கி. தமிழ் தேசியம் பேசக்கூடிய திமுக, அண்ணா திமுக வேணான்னு சொல்லக்கூடிய வாக்கு வங்கி. அந்த கட்சியில் அப்பழுக்கில்லாத இளைஞர்கள் இருக்காங்க. நான் அவங்கள மதிக்கிறேன். எனக்கு அவங்க மேலே ரொம்ப மரியாதை உண்டு.
நான் மற்ற கட்சி தொண்டர்கள் மாதிரி சீமான் கட்சியில் இருக்க தொண்டர்களை எடை போடலை. அவர்கள் உண்மையிலேயே வந்து நான் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பழுக்கற்ற தம்பிமார்களை தங்கைமார்களை நான் அங்கே பார்க்குறேன். நான் அவரை சீமான பிஹைண்ட் ரூட்ஸில் பேட்டி எடுக்கும்போதே வெளிப்படையாக நான் சொன்னேன், சீமானை விட சீமான் தம்பிமார்கள் மீது எனக்கு அன்பும் மதிப்பும் அதிகம்னா. சீமான் இல்லைன்னா அவங்க இல்லைன்னார் அவர். ஆனால் இந்த அரசியல் அவர்களை வந்து 26க்கு பிறகு ஒரு தேக்க நிலைக்கு கொண்டு போயிடுன்றதான் என்னோட கருத்து. ஓகே சார், அந்த சீமான் குறிப்பாக அரசியலை விட்டுட்டு அடுத்து திருச்செந்தூர் சொன்னேன்ல நான், இந்த குடமுழுக்கு வந்து தமிழில் தான் பண்ணணும், அந்த இங்கே கூடிய அந்த மந்திரங்கள் அந்த ஓதுவார்கள் அதெல்லாம் வந்து தமிழில் தான் நடக்கணும், மற்ற அந்த ஒரு சமஸ்கிருத இது இருக்கக்கூடாது கலக்கக்கூடாதுன்னு ஒரு போர்வையில் வராது, இது அரசியலாகவே வச்சுக்கலாம். அது ஏன் இத்தனை ஆண்டுகளும் இங்கே ஆட்சி இந்த தமிழ் பேசக்கூடிய இந்த திமுகவோ மற்ற இந்த கட்சிகளும் கையில் எடுக்கலை, பெருசாக செய்யலை? என்ன நல்ல கேள்வி இது, நீங்கள் அதை அங்கே கேட்கணும். நல்ல கேள்வி. இதில் சீமானோட கருத்தோடு நான் உடன்படுகிறேன். தமிழில் அன்னை தமிழில் இந்த இறைவனை வழிபடுவது என்பது அதெல்லாம் வந்து தமிழில் தான் இருக்கணுன்றது அவருடைய கோரிக்கை நியாயமானது. இதை யாருமே எதிர்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் திமுக அண்ணா திமுக ஒரு கட்டத்துக்கு மேலே இதை மாற்றணுன்ற எண்ணம் திமுகவுக்கு உண்டு, அண்ணா திமுக அது கூட கிடையாது. பட் திமுகவால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை போராட முடியல. அது என்ன காரணம்னு கேட்குறேன். அது என்ன காரணம்னா நீதிமன்றங்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்குது. ரெண்டாவது குரோர் பிராமணிக்கல் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ஆமாம், அரசு நிர்வாகத்திலையும் மத்திய அரசு நிர்வாகத்திலையும் இந்திய நீதித்துறையிலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களை பகைத்து கொள்ள திமுக என்றைக்குமே விரும்பினது கிடையாது. அது வந்து ஆட்சியில் இருக்கணும்னா அந்த காம்ப்ரமைஸை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா கூட இருக்கலாம். நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். கலைஞரே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்கள் இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த இடத்துலையுமே இந்த சமஸ்கிருதத்துக்கு எதிரான இந்த ஒரு தமிழ் மொழி அந்தந்த மாநில மொழி சார்ந்த உரிமைகளுக்கான போராட்டம் குறிப்பாக இறை வழிபாட்டில் இல்லை. இது வந்து அந்த பிராமணிக்கல் சுப்ரமசி, பிராமணிக்கல் டாமினன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ப்பனிய ஆதிக்கம், அவங்களோட அந்த ஹோல்டு இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அது அவங்க விடமாட்டேன்றாங்க, ஜுடிஷரியாக விடமாட்டேன்து. கலைஞர் 2006-11 சிதம்பரம் கோயிலில் அந்த தீட்சிதர்கள் உள்ளே போய் பொது தீட்சிதர்களுக்கான அந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணி கொண்டு வந்த சட்டத்தை 2012 சுப்ரீம் கோர்ட்டு குவாஷ் பண்ணிடுச்சு. இன்னமும் அது அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. கலைஞர் கொண்டு வந்த சட்டம் வந்து தோற்று போச்சு. ஜெயலலிதா பெரிய முயற்சியே எடுக்கலை. அதுக்கு என்ன சொன்னாங்க, இந்தியா பூரா பல கோயில்களில், தமிழ்நாடு பூரா பல கோயில்களில் வந்து இப்போ பிராமணர்கள் இல்லாதவர்களும் அர்ச்சனை பண்ணுறாங்க. இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலாவது அவங்களோட டாமினன்ஸில் இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே, குறிப்பாக திமுக, இது வந்து உண்மையிலேயே வந்து தமிழில் குடமுழக்கு இது மாதிரியான விஷயங்களில் வந்து திமுக ஒரு உண்மையான ஆர்வமும் முயற்சியும் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அதை கொண்டு போக முடியல. அதுக்கு காரணம் வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. அதில் சீமானுடைய போராட்டம் நியாயமானது. மேபி சீமான் மாதிரியான தலைவர்கள் 8% வாக்கு வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் மாநில அரசு பணியை அடிப்பணிஞ்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதற்கு எதிராக வரக்கூடிய சேலஞ்சஸை நீதிமன்றங்கள், ஏன்னா இப்போ அதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டில் போனீங்கன்னா அவ்வளோ சுலபமாக சீமானுடைய கொள்கைகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வராது. அதுதான் அங்கே போய் நிற்குது. அதில் ஜெயலலிதா கவர்மெண்ட் வெளிப்படையாக வந்து பிராமின் டாமினன்ஸை ஆதரித்து தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்க. சிதம்பரம் கோயில் இன்சிடெண்ட்டில் 5 வருஷம் ஃபைட் பண்ணி 2006-11 கருணாநிதி கொண்டு வந்தது. 2012 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்தில் ரிவர்ஸ் ஆச்சு. வக்கீலே அனுப்பலை. 3 தடவை வாய்தாக்கு போனப்போ வக்கீலில் ரொம்ப சாதாரண வக்கீலை தான் அனுப்புனாங்க. எதிர்த்தரப்பில் மிகப்பெரிய வக்கீல்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது அடுத்த ஸ்டேஜில் எங்கே போய் நிற்கும், அதில் லீகல் பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியல. ஹெச்ஆர்என்சிலையும் வந்து அதை இப்போ சில இடங்களில் அனுமதிக்கிறாங்க, சில இடங்களில் அனுமதிக்கலை. இப்போ இதுக்கான சேலஞ்ச் வந்து லீகலாக வரும்பொழுது மாநில அரசு வந்து ஃபைட் பண்ணுது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போக முடியல. சீமானுடைய இந்த போராட்டத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இது மக்கள் போராட்டமாக முகிழ்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மக்கள் இதை கல் இறக்கிறத விட இது முக்கியமானது, தமிழில் குடமுழுக்கு என்பது. அது அவர் பெரிய அளவில் போராட்டமாக எடுத்துகிட்டு போகும்போது மக்களுக்கு அது ஆதரவு பெருகும் பொழுது கண்டிப்பாக அரசுகள் அடிப்பணிய வேண்டிய நிர்பந்தம் வரும். அதுக்கு ஆண்டுகள் ஆகும், இப்போ வராது, நாள் ஆகும் அது. ஓகே சார், இன்னொரு பக்கம் இந்த விஜய் அவர்கள் வழங்கக்கூடிய இந்த கல்வி நிதி மாணவர்களுக்கு, அதுவும் இந்த டிவிக்கு 2 டிவிக்கு வேல்முருகன் ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம், இந்த சர்ச்சையான பேச்சுக்கள் தொடர்ந்த வண்ணமாகவே இருக்கு. இல்லை, அது இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. நான் அதை பேச விரும்பலை. அது குறித்து நான் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பலை. கல்வி நிதி உதவி வழங்குவதில் இப்படிலாம் சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிப்பது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு பிறகு அவரே வந்து அதை மாற்றி கொண்டார். வேல்முருகனே அந்த கருத்தை வலியுறுத்தவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கருத்து. கல்வி நிதி
மாணவர்களுக்கான கல்வி நிதி வழங்கும்போது இத்தகைய கருத்துக்களை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் எம்எல்ஏவாக இருப்பவர் தெரிவிப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகே சார். சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தேன், துணை முதல்வர் உதயநிதியை வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் இடி மோடின்னு சொல்லும்போது அவர் இடியாவது மோடியாவதுன்னு வசனங்களாக பேசுவார். அன்னைக்கு அமித்ஷான்னு ஒரு பெயர் எடுத்த உடனேயே எந்த ஒரு பதிலும் கூறாமல் பின் திரும்பி சென்று விட்டார். அந்த ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாரு. இல்லைங்க, சில நேரங்களில் அரசியல் தலைவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் வரும். அதாவது வந்து சில நேரங்களில் அவர்கள் வந்து ஒரு அடக்கி வாசிப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இன்றைக்கி அடக்கி வாசிக்கிறாங்க. அது இயல்பானது தான். அதில் ஒன்றும் பெருசாக நம்ம தனி மனிதர்களை குறி வச்சு நம்ம எதுக்கு பேசணும்? உதயநிதின்ற தனிநபர் நமக்கு பிரச்சனை கிடையாது. திமுகன்ற கட்சியும் அதனுடைய தவறுகளும் தான் நமக்கு பிரச்சனை. அது திமுகனாலே அவங்கள தானே குறிக்குது. அதுக்கு வாட் எவர் இட் இஸ். இப்போ ஸ்டாலின் உதயநிதின்றதை தாண்டி நீங்கள் டிஎம்கேன்னு தான் அதை பார்க்கணும். கட்சி ஏற்றுக்குது அதை. வாரிசு அரசியல் என்பது வேறு சப்ஜெக்டு. இப்போ அவர் வந்து மோடியா லேடியான்னு ஜெயலலிதா பேசினாங்க ஒரு கட்டத்தில். மோடிக்கும் பயப்பட மாட்டான், ஈடிக்கும் பயப்பட மாட்டான்னாரு உதயநிதி. மோடி விமானி இல்லாமல் கூட போவார், அதானி இல்லாமல் போக மாட்டார்னாரு. ஆனால் இப்போ அந்த பேச்சுக்கள்லாம் இல்லை. ஸோ இந்த அணுகுமுறையிலிருந்தே அவர்களுடைய தற்போதைய அரசியல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் அரசியல்வாதிகள் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் பதுங்குவார்கள். அப்படிப்பட்ட பதுங்கலாக கூட இதில் இருக்கலாம். அதாவது வந்து இது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசான்வாங்க. நம்ம காரியம்தான் பெருசுன்னு போது வீரியம் சில நேரங்களில் வந்து சற்று பின்னால் போகும். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். இல்லை, அதுக்கு சில இந்த நீங்கள் கேள்வி இப்படி கேட்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனிநபர் உதயநிதினு கேட்கக்கூடாது. இதை எப்படி கேட்கணும்னா, பிஜேபி எதிர்ப்பில் திமுக சற்று பின்வாங்குகிறதான்னு கேட்கணும். தனிப்பட்ட உதயநிதி வந்து மோடியையோ அமித்ஷாவையோ என்ன சொல்கிறான்னு கேட்பது அது சரியான பார்வை அல்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே டிஎம்கே தானே அது. வந்து திமுகவுடைய பிஜேபி எதிர்ப்பு இப்பொழுது சற்று கூர்மழங்கி இருக்கிறதான்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து மோடி அமித்ஷா இவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பார்த்துட்டு வந்தார், பிரதமரை பார்த்துட்டு வந்தார். 4 வருஷம் கலந்து போகாத நபர் போயிட்டு வந்தார். இப்போ நீங்கள் பதவிக்கு வந்து 4 வருஷமாக போகாமல் 5வது வருஷம் எதுக்கு போகிறீங்க? 4 வருஷம் நீங்கள் போகாததுக்கு சொன்ன காரணங்கள் அத்தனையும் இப்போ அப்படியே இருக்குது. இத்தனைக்கும் போன வருடம் நீங்கள் கடந்த ஆண்டு நீங்கள் போகாதது மட்டும் இல்லை, மற்றவங்களாம் போகக்கூடாதுன்னு எதிர்க்கட்சி மாநில முதல்வர்களுக்கு வேண்டுகோள் எடுத்து ஒரு வீடியோவே நீங்கள் ட்விட்டரில் போட்டிங்க. இப்போ அதில் எது மாறி இருக்குது நீங்கள் போய் பிரதமரை பார்க்குறதுக்கு? ரதீஷ், ஜுஜு, ஆகாஷ் பாஸ்கரன், அமலாக்கத்துறை ரெய்டு, டாஸ்மாக் தான் மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கேள்வி நீங்கள் இப்போ உதயநிதின்ற தனிநபர் அல்ல, திமுகன்ற அரசு, திமுகன்ற கட்சி அவர்கள் பிஜேபி உடனான மத்திய அரசுடனான அணுகுமுறையில் இப்பொழுது மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்களான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், மேபி. அப்படி தான் இந்த பிரச்சனையை அப்படி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் உதயநிதினு போகிறது அது சரியான பார்வை கிடையாது. கட்சி என்ன செய்யுது, கவர்மெண்ட் என்ன பண்ணுது? முதலமைச்சரே போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, 4 வருஷமாக கலந்துக்காத முதலமைச்சர். அதுதான் இஷ்யூ. உதயநிதி அமித்ஷாவை பற்றி என்ன சொல்கிறாரு, அது ஒரு கேள்வியாகவே மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. மக்களின் நிதிக்காகவா மகன் நிதிக்காகனு ஒரு டாப்பிக்கே போட்டு அதை தான் சொல்கிறேன். இப்போ கேள்விகள்லேயே பதில்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அதானியா விமானி இல்லாமல் போவார், அதானி இல்லாமல் போக மாட்டார், டைலாக் எல்லாம் விட்டாங்க. அப்புறம் நாங்கள் மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடிக்கு பயப்பட மாட்டோம். அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இப்போ இல்லை. இது ஏன் இல்லைன்னா, நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சரே போகிறாரு. முதலமைச்சரே போகும்போது துணை முதலமைச்சர் அதுக்கு எதிராக பேச முடியுமா? சரி, ப்ராக்டிக்கலாக சில நேரங்களில் வந்து இருக்க வேண்டியிருக்கும். பானானப்பட்ட பினராயி விஜயன், மம்தா பானர்ஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. மத்திய அரசுக்குடைய அதிகாரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் மூர்தன்யமாக வந்து மத்திய அரசு மிருகத்தனமாக எல்லா அதிகாரங்களையும் தன்னை கைவசப்படுத்தி கொண்டு இருக்கும்பொழுது எந்த மாநில அரசாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இதே ஒழிய மற்றபடி தனிநபர்கள் வந்து அவங்கள பற்றி அவர் என்ன சொன்னார், இவரை பற்றி என்ன சொன்னார்ன்றது வந்து அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு பார்வை தான். இல்லை, தனிநபர் இல்லாமல் அதற்கு சில தினங்களுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் பேசும்போது இங்கே தமிழ்நாடு வந்துட்டு 39,575 கோடி ஊழல் டாஸ்மாகில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த திமுகவின் இந்த பிடி இங்கே தான் இருக்குதோ? இல்லை, அந்த இஷ்யூவை வந்து அவங்க தொடர்ந்து பேச தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்குது. திமுக ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. அந்த ஸ்டே அடுத்த மாதம் சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகும்போது எப்படி லிஃப்ட் ஆகுதா என்ன நமக்கு தெரியல. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் நவம்பர் வரைக்கும் இருக்கார். அதுக்குள்ளே இந்த ஸ்டே வந்து வெக்கேட் ஆகுமா என்ன நமக்கு தெரியல. அமலாக்கத்துறைக்கு அமித்ஷாவுக்கு தற்காலிக பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. திமுகவுக்கு தற்காலிக வெற்றி.
பட் இது நிரந்தர வெற்றியா என்பது வரும் நாட்களில் தெரியும். ஆனால் அரசியல் ரீதியாக இந்த பிரச்சாரத்தை பெரிய அளவில் பிஜேபி முன்னெடுக்குன்றது மட்டும் உறுதியாக தெரியுது. ஆனால் அதை அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா? இப்படி தான் மணல் கொள்ளையை பற்றி பேசினாங்க, இப்படி தான் ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணும்போது போதைப்பொருள் இதில் வந்து ஆட்சியாளர்களோட குடும்பமே இன்வால்வ்னா மோடியே பேசினார். கடைசியில் அதை பிரச்சாரத்துக்கு அவங்களால கொண்டு போக முடியல, பேசிடுறாங்க. தேர்தல் நேரத்தில் அதை அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. இதுதானே பிஜேபியோட தோல்வி. இதே மோடி ஏப்ரல் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இதில் போன வருஷம் ஏப்ரல் 3ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் சென்னையில் நந்தனா மைதானத்தில் பேசும்போது ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விஷயத்தில் திமுக ஆட்சியாளர்களோட குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையாகவே பேசினார். ஆனால் அந்த தேர்தலே அது எதிரொலிக்கலையே. பிஜேபி அது பிரச்சாரமாகவே பிஜேபி கொண்டு போகலாம். முடிவை விட்டுருங்க, தேர்தல் முடிவுகளை ரிசல்ட்ஸை விட்டுருங்க. மோடி அன்னைக்கு ஃபஸ்ட்டு கூட்டத்தில் பேசினார், அடுத்தடுத்த கூட்டங்களில் மோடியே அதை பேசலை. ஜாஃபர் சாதிக் இஷ்யூவை 2024 பெரிய அளவில் பிஜேபி கையில் எடுக்கும்னு எதிர்பார்த்தாங்க. இல்லை, தோக்கிறது ஜெயிக்கிறத விடுங்க, ஒரு சஸ்டைண்டாக பிஜேபியால் கேம்பெயின் இது வரைக்கும் பண்ண முடியல எதுலையுமே. அது மாதிரி தான் இப்போ டாஸ்மாகை பற்றி அமித்ஷா 39,755 கோடின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு அவர். இதை ஏப்ரல் 11ஆம் தேதி ஏடிஎம்கே அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகும்போது சொன்னார், இப்போ மதுரையிலையும் சொல்லியிருக்காரு. ஆனால் கோர்ட்டில் ஸ்டே இருக்குது. ஆமாம், இப்போ அடுத்து 10 மாதத்துக்கு இதை சஸ்டெயின் பண்ணணும். கீழே அண்ணாமலை பிஜேபி அலையன்ஸ் இல்லை, இது ஏடிஎம்கே கூட்டணி இல்லை, பிஜேபி அலையன்ஸ். அண்ணாமலை அதிலே நெருப்பள்ளி போடுறாரு. அந்த வேலையை திமுகக்கான பிரச்சாரத்தை அண்ணாமலையே செய்கிறார். ஆக்சுவலாக அண்ணாமலை தான் திமுகவோட பி டீம். உண்மையிலேயே அண்ணாமலை தான் திமுகவோட பி டீம். பிஜேபியோட பி டீம்னு XYZ நீங்கள் சொல்கிறீங்களே, திமுகவுக்கு பி டீம் இருக்குல்ல, அது அண்ணாமலை. அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை கெடுக்கிறாருன்னா அது யாருக்கு லாபம்? அப்புறம் என்னங்க, வெளிப்படையாக அமித்ஷா சொல்கிறாரு, எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்றாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் என்டிஏ அரசு அமைப்போம்ன்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு, கூட்டணி அரசுலாம் நான் சொல்ல மாட்டேன், பிஜேபி அரசுன்றாரு. இது ஆப்பு வைக்கிற கதை தானே பிஜேபிக்கு, அதிமுகவுக்கு. ஏற்கனவே அலையன்ஸு நாரி கிடக்குது கீழே, இதில் இப்படியும் பேசினா வர ஓட்டையும் ஒழிகிற கதை. இந்த வேலையை ஏன் செய்கிறார் அண்ணாமலை? அவருக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிக்கிறதுல விருப்பம் இல்லை. அப்போ உண்மையிலேயே திமுகவோட பி டீமு அண்ணாமலை தான். இப்போ தமிழ்நாட்டில் மெயின் ஏன் டீப்பை விட பி டீம் தான் அதிகமாக இருக்கு போல. கரெக்டாக சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை ஏ டீம் என்ன செய்யுது, நல்ல கேள்வி. ஏ டீம் என்ன சாதிக்குது, என்ன செஞ்சு கிழிக்குதுன்றது இல்லை. எவனுக்கு எவன் பி டீம், யாருக்கு யார் பி டீம், இவனுக்கு அவன் பி டீம், அவனுக்கு இவன் பி டீம். அதில் நம்ம வந்து இப்போ இந்த அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு தெரியல. விஜயோ சீமானோ பிஜேபியோட பி டீம்ன்றதுக்கு ஆதாரம் இருக்குதா எனக்கு தெரியல. ஆனால் அண்ணாமலையோட செயற்பாடுகள் அவர் திமுகவுக்கு சாதகமான சூழலை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துது. அவர் பி டீம்ன்றதை நான் ஒரு நகைச்சுவையாக சொன்னேன், அது எந்த அளவு உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் சாதகமாக. ஆமாங்க, ஒரு நபரை நீங்கள் ஒரு நபரை எப்போ பி டீம்னு சொல்லுவீங்க? அவருடைய செயல்பாடுகள் அவர் கட்சிக்கு எதிராக இருக்கவங்களுக்கு சாதகமாக போகுதுன்னா அவர் யார்? அந்த தானங்க அவர் செய்கிறாரு. கூட்டணியில் இருந்துக்கிட்டே கூட்டணிக்கு எதிராக பேசுகிறாரு அவர் யார்? ஸோ அண்ணாமலை தான் திமுகவோட பி டீம், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். அடுத்து முருகர் மாநாடு 22 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடியே பார்த்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரங்களுக்கு முன்னாடியே சேகர்பாபு சொல்கிறார், உண்மையான முருகர் பக்தர்கள்லாம் அங்கே போக மாட்டாங்க அப்படிலாம் பேச முடிஞ்சு. இந்த முருகர் மாநாடு எதை நோக்கி அரசியலாக தான் பார்க்கப்படுது, எதை நோக்கி? 100% அரசியல். இது வந்து பிஜேபி செய்வது மதத்தை கையில் எடுத்திருக்காங்க, இது ஏற்புடையதல்ல. இல்லை, அவங்க முருகர் நீங்கள் மதம்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி திமுகவும் திமுக அதை செஞ்சிருக்க கூடாதுங்க, அவங்க பண்ணது தப்புங்க. ஆனால் அதில் வந்து முருக பக்தர்களை தாண்டி வந்து வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் வந்து ஆய்வு கட்டுரைகள் படித்தாங்க. அந்த மாநாடு நடந்திருக்கு, அரசாங்கம் நடத்திருக்க கூடாது, திமுக கூட நடத்திருக்கலாம், அரசு நடத்திருக்கக்கூடாது. பிஜேபியோட மாநாடு முழுக்க திருப்பரங்குன்றத்தில் அவங்க தாயம் புள்ளியாக பழகிட்டு இருக்காங்க, அதை கெடுக்கணும். அது வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்கன்னு அமித்ஷாவே சொல்கிறார். யார் சொன்னால் சிக்கந்தர் மலைன்னு? 300 வருஷமாக அங்கே தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. இது தெளிவாக பிஜேபி அரசியல் செய்கிறது. 100% பிஜேபி முருகனை வைத்து அரசியல் செய்கிறது. சீமானே சொல்லியிருக்கார், இந்த மாநாட்டை ஏற்றுக்க முடியாது. சீமான் சொல்கிறது தான் 100% கரெக்டு. இந்து முன்னணி நடத்தக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் நடத்தக்கூடிய முருகன் மாநாடு என்பது முழுக்க அரசியல் சார்ந்தது. ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய வாக்கு வங்கிக்காக ஒரு மதத்தை பயன்படுத்துது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது, இது ரொம்ப ஆபத்தானது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.